மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயக பெருமானை துணை கொண்டு ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதா பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. நவக்கோள்களுடைய துணைகளோடு நமக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் மாதம் 16 முதல் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 13ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், 14ஆம் தேதி போகி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து. பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் சரியான பொருள். பீடுடைய மாதம் சைவ ஆலயங்களிலும் சரி வைணவ ஆலயங்களிலும் சரி மிக சிறப்பான முறையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜைகள்லாம் நிறைவு பெறும். அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான மாதம் தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. ஏன் தனுர் மாதம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், விருச்சக ராசியிலிருந்து சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பிரவேசிக்கும் காலம் தனுர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அது காலப்போக்கில் பீட மாதம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரீத்தமான மாதம் மார்கழி மாதம். பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிராமப்புறங்களில் பெரிய அளவில் கோலங்கள்லாம் போடுறது, சுவாமியை வழிபாடு பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் பழைய கிராமங்களில் பல நகர்ப்புறங்கள்லாம் கரெக்டாக 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டுருவாங்க. இந்த தனுர் மாதம் குளிர்காலம் ரொம்ப அந்த ஒரு கூட அதாவது ஒரு பொருள்படுத்தாமல் எல்லாரும் சீக்கிரமாக ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 365 நாள் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு வந்து அதுதான் நம்ம ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி. இந்த ஒரு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி கணக்கு. அதாவது தை மாதத்திலிருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆனி மாதம் வரையில் அவங்களுக்கு பகல் பொழுது. அந்த 6 மாதம் தான் அவங்களுக்கு பகல் பொழுது. திரும்ப நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு இரவு பொழுது தேவர்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி உள்ள சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால தான் அந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம், கிரகப்பிரவேசம், சில முக்கிய நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பண்ண மாட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கம், மகர சங்கராந்தி அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம சிறப்பான முறையில் செய்வாங்க. அப்போ இந்த மார்கழி மாதம் இந்த 30 நாளும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்கும், நான் இதில் ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்படி சொல்லணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த 30 நாளில் 12 ராசிகளுக்கு எந்தெந்த, அதாவது ஏன் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப சிறப்பித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி அதே போல் டிசம்பர் 28ஆம் தேதி இந்த மாதத்தில் மட்டுமே 2 முறை சுக்கிர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முறை சுக்கிர பயிற்சி வருது இந்த மாதத்தில் மட்டுமே. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாதம் அந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மார்கழி மாதத்துலேயும் சரி இந்த டிசம்பர் மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்போ இந்த ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 12 ராசி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஜாதகத்திற்கு அவங்களுக்கு அது அப்படியே ஒத்து போயிடும். சுவாமி நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு அப்படியே எனக்கு ஒத்து போகிறது, எங்களுக்கு திரும்ப எங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எங்களுக்கு சில பலன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பொது பலன்கள் தான். அப்படி அந்த பொது பலன்கள் சில பேருக்கு ஒரு சில எச்சரிக்கையாகவும் சில விஷயங்கள் சொல்கிறேன், கவனமாக இருங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறோம் சில விஷயங்கள்லாம். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வரார்? 5ஆம் இடத்துக்கு வரார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும்.
அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கிறது உங்ககிட்ட இருக்கு. சரிங்களா? அதே போல பிள்ளை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். குழந்தைகளால தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக, வண்டியில் போகிறதா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நண்பர்கள் சிலர் விரோதியாக மாறுவார்கள். ஸோ கவனமாக இருக்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டீங்கன்னு, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த மாதம் பார்க்கலாம், இன்னைக்கு தான் ஒருத்தன் தரேன்னு சொன்னால் கொடுக்கல, இதோ நாளைக்கு தான் பார்க்குறேன், இப்படி தான் வருமே தவிர நல்ல விஷயங்கள் வராது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. ஏற்கனவே சிம்ம ராசிக்கு கண்டக சனி நடக்குது. கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இப்படித்தான் இல்லை பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், மோளத்துக்கு 2 பக்கெட்டு அடின்னு சொன்னால் இவங்களுக்கு 4 பக்கெட்டுமே பிரச்சனை தான். எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து முடிச்சாங்கன்னு சொன்னால் அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும். இருங்க, நெக்ஸ்ட் நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ரெடியாக இருப்பாங்க. ஒன்று முடிச்சாங்கன்னா அடுத்த நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அடி வாங்கி அந்த பிரச்சனைகளை சந்திச்சு மனசு அப்படியே கல்லா போச்சு, அப்படியே ரொம்ப ஒரு ரணமா போச்சு. என்னடா இது, இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு பூர்வ நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிச்சிடுறாங்க, மக நட்சத்திரம் ரொம்ப கஷ்டம், அதே போல உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஏதோ சமாளிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கணும். குடும்ப பெரியோர்களும் நண்பர்களும் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில ஆதாயமான ஒரு மாதமாக அமையும். ஆண்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும், சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் சில விஷயத்த கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுத்திட்டு போகணும். வேலையிலலாம் ரொம்ப கவனமாக செயல்படுத்தி கொண்டு போகணும். வேலையிலலாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு போகணும். ரொம்ப நான் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களெல்லாம் தவறுதெல்லாம் சில விஷயங்களை பண்ணாதீங்க. உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. தொலைதூர பயணங்களில் யாராவது ஒரு உங்களுக்கு நல்லா தெரிந்தவர்களுடைய நல்ல ஒரு டிரைவரை கூட ஓட்டின்னு வரத்துக்கு நல்லது. நீங்களா ஓட்டின்னு போகிறது அப்படிங்கிறது உங்களோட உடல்நிலையில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அது ரொம்ப விஷயத்தில் கவனமாக இருக்கு. அதே போலவே பார்த்தீங்கன்னா சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். ஏதாவது க்ஷேத்திராடனம், ஏதாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. வேலையிலலாம் பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஒரு பிரச்சனை தீர்ந்தால் ஒரு பிரச்சனை வேலையில் ரெடியாக தான் இருக்கும். வேலையை விட்டுறலாமாங்கிற எண்ணமும் வரும். இருந்தாலும் இந்த கண்டகச்சனி என்ன பண்ணும், நம்மளை கடன் வாங்க வைக்கும், நம்மளை பார்த்தீங்கன்னா அவப்பெயர் உண்டு பண்ணும், நிறையா விஷயங்களை நமக்கு இது பண்ணும். அதே போல் தொழிலில் இருக்கிறவங்க ஒரு தொழிலுக்கு 2 தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு தொழில் சாதகமாக இருந்தால் ஒரு தொழில் பாதகமாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இணக்கமான சூழ்நிலை இருக்கும். அதே போல் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதுரியமாக பேச சில விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிப்பாங்க. மாணவர்கள் மாணவிகள் பாடத்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கவனத்தோடு கேட்டு இது பண்ணுறது நல்லது. தேவையற்ற சவகாசத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொன்னால் படிக்கிற காலத்தில் தான் நமக்கு கெட்ட விஷயங்களும் நமக்கு வரும். அதுவும் படிக்கிற குழந்தைகளுக்கு ராகு தசை வந்துருக்குன்னு சொன்னால் படிக்கவே கூடாது, கெட்ட விஷயங்களுக்கு எண்ணம் போகும். ஸோ அதில் கெட்ட சவகாசத்தை தவிர்ப்பது நல்லது, அது கிட்டையே போகக்கூடாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஓரளவுக்கு நல்ல யோகமாக இருக்கும். கோவப்படாமல் கொண்டு போங்க, அப்போ தான் நல்லது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா போராடுறாங்க, எல்லா விஷயத்துலையும் போராடுறாங்க. முதல் திருமணம் செய்து அது திருமணம் இல்லாமல் விவாகரத்தாகி 2வது திருமணமும் செய்து அதிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகளை இப்போ எதிர்நோக்கின்னு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. எந்த ஒரு விஷயம் பேசும்போதும் சொல்லும்போதும் கவனத்தோடு இருங்க. உங்களுக்கும் சாதகமான நாட்கள் இருக்குது. 21, 22, 23 டிசம்பர் மாதத்தில் சாதகமாகவும், ஜனவரி மாதத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 10, 11 தேதி உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு நிறையா பண்ணுங்க. சிவன் பார்வதி பிரதோஷ வழிபாடு சொல்கிறோம் இல்லையா, சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சதுன்னு போங்க.
நந்தியம் பெருமானுக்கு அதே போல் பாலாபிஷேகம் கிடைக்கும் நேரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அதை போய் செய்யுங்க. கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு சண்டை இல்லாத அளவுக்கு கூடியமான வரைக்கும் கொண்டு போங்க. சண்டை சச்சரவே இல்லாத அளவுக்கு கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருக்கும், கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள் சரியாக இருக்கும். அதே போல் வெளிநாடு வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானித்து தான் அடுத்தது வெளிநாடு வேலைகள் வரும். இப்போ கொண்டு அதில் கொண்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் இப்போ கொண்டு காசு அவங்ககிட்ட கேட்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன், 1.5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டியில் போகிறது வர்றது ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் மிகுந்த 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 கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாகனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம், நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்துங்க. அதே போல் ஹனுமன் சாலிசா படிங்க. டைம் கிடச்சுன்னா சுந்தரகாண்டம் படிக்கலாம், ரொம்ப விசேஷமானது, கேட்கலாம். இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். சுபம்.